திருப்பரங்குன்றம் பயிற்சி கண்டனம் தெரிவித்து விடுதலை ராசன் ஒரு அறிக்கை விட்டாரு. அது பேஸ்புக்ல இருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அதர்மம் யூடியூப் சேனல் வந்து நீக்கப்பட்டிருக்கு. யூடியூப் டெஸ்ட் மைனரோட பேஸ்புக் பேஜ் நீக்கப்பட்டிருக்கு. வடக்க தான் இந்த மாதிரி பரிசாக நிர்ணயிக்கிறது. ஆளும் அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் உள்ள இது சார் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். தாவேகா என்பது பிஜேபியால் உருவாக்கப்பட்டது. இதை நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்க மாதிரி தான் நடப்பாங்க. வேற என்ன, நீங்க ஒரு எந்த விதை போறீங்களோ அந்த மரம் தானே முளைக்கும். இதை நீங்க அவர்கிட்ட ஒரு நிமிஷம் இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். சொன்னபடி நீங்க என்ன நடந்துக்கல, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்க வேண்டாம். தமிழ்நாடு வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. கடந்த ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி சரி. இன்னைக்கு ஒரு அச்ச சூழ்நிலை இருக்கு. திமுக அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இதை முன்னெடுக்கும் சார்? ஏற்கனவே திமுக ஆட்சியில் இல்லாத போதுமே பாத்தீங்கன்னா என்ஆர்சி, சிஏஏ சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலில் குரல் கொடுத்து முதலில் களத்துக்கு வர்றதுங்கிறது திமுக தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரோட போராட்டம், அவரோட கைதுங்கிறதே இந்த சிஏஏ இதப்போ நடந்ததுதான். உங்களுக்கே தெரியும். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்டதுல அவரோட முதல் இதே நடந்தது. அது மாதிரி திமுக என்றைக்கும் சிறுபான்மையினர் இல்ல, பாதிக்கப்படுபவன் எவனாக இருப்பானோ அவன் பக்கம் திமுக நிற்கும். சொன்ன மாதிரி தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போறோம், ஆதரவு கொடுக்கிறோம், நாங்க கூட்டணியில இருக்கிறோம், நாங்க போறோம், ஆதரவு இருக்கோம், அமைச்சரவையில் இருக்கோம், ஆனா கூட்டணியா அங்க இருக்கிறோம், கொள்கை ரீதியா அங்க இருக்கோம் டயலாக் விட்டாங்க. இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் ஏதோ வச்சிருக்காரு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. வரையில பார்த்தேன், தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராகிரசிவ் அலையன்ஸ், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்ப எதிர்த்து யாராவது சொல்லியிருக்கணும்ல, உங்க மந்திரி சபையில இருக்க உங்களை ஆதரிக்கிற கூட்டணியில நாங்க அங்கதான் இருக்கோம், அப்படிதான் நாங்க ஏற்கனவே சொன்னோம். யாரும் வாய திறக்கலையே. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, அவங்க மந்திரி சபையில இடம் பெறலையே, அவங்க தெளிவா இருக்காங்க. நான் அந்த ஆட்சிக்கு போனவங்களை மட்டும் தான் கேட்கிறேன். ஐயுஎம்ல நோக்கி தான் என்னுடைய கேள்வி. சார், இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகி நிற்கிறதுன்றது இந்திய அளவுல வந்து பாஜக எதிர்ப்பு, அந்த விஷயத்துல எப்படி அது சரியா இருக்குன்ற மாதிரி பல பேர் விமர்சிக்கிறாங்க. உள்ள இருந்து விமர்சிக்கிறது, உள்ள இருந்து காங்கிரஸ் கூட முரண்பாடு இருந்தா அதை பேசுறது தானே சரியா இருக்கும். வெளியில வந்தா அது வந்து இலகுவாக்குறது தானே இருக்கும். சார், உள்ள இருந்துன்னா காங்கிரஸ் தான் உள்ள இருந்து பேசிருந்தாங்க. அவங்க தானே தடார்னு வெளியில ஓடினாங்க. நம்ம ஒன்னும் துரத்தி இல்லையே. ஓடி போனது யாரு? நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் போனது துரத்தி விட்டதா இல்ல ஓடி போனதா? தொடர்ச்சியான கேள்விகள் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் வருது சார்? தாவேகா மீது வர வேண்டிய விமர்சனம் கம்மியாகவும் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மேல் மட்டும் திமுகவுடைய விமர்சனம் அதிகமா இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது ஏன் சார்? சார், அவங்க வாங்கின ஓட்டெல்லாம் அந்த ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கின ஓட்டு. நீங்க தாவேகாவை கேட்கலாம் சார், ஆனா ஏன் அவங்களோட கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றவங்களை மட்டும் குறி வச்சு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஏன் சார் வருது? அதாவது அந்த அவங்கள பொறுத்தளவுல தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உரிய நாட்களை தருவோம், எல்லாத்தையும் கத்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்ன்றதை சொல்லியாச்சு. எங்க கூட இருந்து எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா நாங்க கேள்வி கேட்க முடியும். இளைஞர் படை, நான் திரும்பவும் சொல்றேன், சிறுபான்மையினராகட்டும் இளைஞர் படையாகட்டும் அவர்கள் இருப்பது என்றென்றும் திமுகவோட தான். ஒரு தேர்தல் வெற்றினால எல்லாம் அங்கிட்டு போயிருச்சு இங்கிட்டு போயிருச்சுங்கிற முடிவுகள்லாம் வர முடியாது. அதான் சொல்றேன், அதான் நானும் சொல்றேன். வரட்டு அப்புறம் பாத்துக்குவோம். தமிழக அரசு தாவேகா அரசு வந்து கோர்ட் உத்தரவை ஃபாலோ பண்ணுது, தீபம் ஏற்ற வந்து அனுமதிக்குது தர்கா பக்கத்துல அப்படின்னா திமுக நடவடிக்கை சட்ட நடவடிக்கைக்கு ஒத்து போகும். திமுக அடுத்த கட்டமா இது மாதிரி சிறுபான்மையின இளைஞர்களை கவர்றதுக்கு என்ன செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட இல்ல, திமுகவினுடைய செயல்பாடு என்றைக்குமே தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் நோக்கியது. அதற்குள்ள சிறுபான்மையினர் இளைஞர் பெண்கள் எல்லாருமே அடக்கம். சார், அத இல்ல அவர் கேட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். உள்ளிருந்து பேசி உள்ளிருந்து சரி பண்ணிருக்கணும். உள்ளே இல்லையே, அவங்க ஓடி போயிட்டாங்களே. இந்தியா கூட்டணி என்பது முதலில் உருவாக்கப்பட்டது திமுக தலைவர்னால. நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து எப்பவுமே இங்கதான் இருந்திருக்கணும். அங்க அப்படி இருப்பேன் இங்க இப்படி இருப்பேங்கிற நிலைப்பாடு ஏற்புடையதல்ல. அதற்கு பிறகு அந்த ஸ்டாண்ட் அவங்க மாத்தினாங்க. இதுல வேற ஏதாவது
தலையீடு ஏதோ இருக்குங்களா? இல்ல டெல்லியில இருந்து காங்கிரஸ் பேசுறதா சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் அவங்க போயிட்டாங்கன்னா இங்கேயும் குதிரை பேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் சொன்னார் குதிரை பேரா கழுத பேரெல்லாம் நடக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு. அடிமாடு ரேட்டுக்கு ஏதோ நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. சார் ட்விட்டர்ல முன்னாள் தலைவர் கலைஞர் இருக்கும்போதும் சரி, கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி பங்கீடுனா ஃபர்ஸ்ட் ஐயூஎம் தான் சைன் பண்ணுவாங்க. இந்த முறையும் அப்படிதான் வந்து நடந்தது. எப்பவுமே கொள்கை ரீதியா இஸ்லாமியர் காரணா இருக்கக்கூடிய திமுக நாங்க நிற்கும் அப்படின்னு தான் பேசிட்டு வர்றாங்க. இந்த திடீர்னு இந்த மனமாற்றம் இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக கசப்பு எந்த கசப்புகளும் இல்லையே. 10 நாள் அவங்க சொன்னாங்களே, 10 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் 10 நாளைக்கு அப்புறம் ஏன் மாறி போனாருன்னு. எங்களுக்கு அவர்கள் மனக்கசப்பு ஏற்படும் அளவிற்கு நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. எங்களை நீங்க சார்ஜே பண்ண முடியாது. அவர்கள் கேட்ட இடங்களை கொடுத்தோம், கேட்ட தொகுதிகளையும் கொடுத்தாச்சு. அவர்களுக்கான தேர்தல் செலவை கூட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் பார்த்தாங்க. அவர்களுக்கு உழைச்சிருக்காங்க. என்ன மனக்கசப்பு எங்களால் சொல்ல முடியல. இந்த மனக்கசப்பால போடணும்னு சொல்றதுக்கான காரணங்கள் அவங்கள சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. இப்போதும் சொல்கிறேன், முஸ்லீம் லீக் அங்க இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றென்றும் திமுகவோடு இருக்கிறார்கள். சார் ட்விட்டர்ல கலைஞர் தான் வேட்டைக்காரர், அவருடைய நம்பிக்கைக்குரிய அயூப் தான் வந்து ஐயா காதர் மொய்தீன் அப்படின்ற மாதிரி ஸ்லாகிச்சு எழுதப்பட்ட பதிவுகள் இந்த 10 நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த நிலைப்பாடு திரும்புவதற்கான வாய்ப்பு இனிமே இல்லையா? இது ஒரு நிரந்தர பிளவுங்களா? இத அவர் தான் ஐயா தான் முடிவு பண்ணணும். என்றைக்குமே திமுக யாரையுமே வெறுத்ததில்லை. திமுக வெறுப்பரசியல் பண்ணதில்லை. ஒரு வெறுப்பின் மேல உருவான இயக்கமும் திமுக இல்ல. இது சமூக நீதி. எல்லாரையும் சேர்க்கிறது, எல்லாரையும் அரவணைக்கிறது, எல்லாருக்கும் உரிய வாய்ப்புகளையும் உரிய இடங்களையும் தருவதுதான் திராவிட இயக்கத்தோட அடிநாதம். அதனால நாங்கள் யாரையும் வெறுக்க போறதில்லை. இதை கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்தியா கூட்டணியில திமுக இருக்குதுன்றது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் நீங்க இருக்கிறீங்க. ஐயூஎம்எல் இப்போ தமிழ்நாட்டில் டிவிகே பக்கம் போனதுனால தேசிய அளவில் அவங்க எடுத்த முடிவை எப்படி பார்ப்பாங்க? ஐயூஎம்எல் எடுத்த முடிவை என்ன தாக்கம் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், முஸ்லீம் லீக்னு பேர் இருக்கிறதுனால எல்லா முஸ்லீம்களும் அங்க இருக்க மாதிரி நினைச்சிட்டு கேள்வி கேட்கறீங்க. அது இல்ல. 2001 தேர்தலே அது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் அவ்வளவு தூரம் எவிடென்டிக்கலா சொல்லிட்டேன். திரும்ப நீங்க ஏன் அந்த இடத்துக்கே வரீங்கன்னு புரியல. திமுக கணித்து விடப்பட்டது அது பாஜகவை நோக்கி நகர்கிறது. பாஜக திமுக கூட்டணி எதிர்காலத்தில் அமையலாம் பலர் ஆர்வம் சொல்றாங்க. இது 2 கோடி பேர் இருக்க இயக்கம் தனித்து எங்க விடப்படும்? 2 கோடி பேர் இருக்க இயக்கம் அது தனித்து விட பிரச்சனை எப்படி சொல்றீங்க? அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகள் வழக்கமா கூட்டணியோட தான் திமுக நின்றுருக்கு. வரும் தேர்தலில் கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அதாவது எல்லா தரப்பினரின் குரலும் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் கூட்டணியில பலரையும் வச்சிருந்தோமே தவிர அவங்களோட ஓட் ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். யார் ஸ்ட்ரென்த்ல யார் ஜெயிச்சான்றதும் தெரியும். பாஜக கூட கூட்டணி பரப்புறாங்களே, அதை பத்தி என்ன? அதான் பரப்புறாங்கன்றீங்களா? பரப்புறாங்க, உண்மை இல்ல. நன்றி.